கவிதை வழியா கடவுள பார்க்க முடியுமாங்க? ஒரு தெய்வீக அனுபவத்த வார்த்தைகளால அப்படியே சொல்லிட முடியுமா? வாங்க, நாம இன்னைக்கு அபிராமி அந்தாதிங்கிற ஒரு அற்புதமான கவிதை உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் செஞ்சு அதோட முதல் 10 பாடல்கள்ல என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அடேங்கப்பா, புகழப்படுற ஒரு மின்னல் கொடி. சும்மா வார்த்தையா இது? இல்லவே இல்ல. இது ஒரு தரிசனம். ஒரு நொடியில தோன்றி மறையிற மின்னல் மாதிரி அபிராமி பற்றோட மனசுல அன்னை அபிராமி எப்படி ஒரு பிரமிப்பு கொடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வரியோட ஆழம் என்னன்னு நாம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதை எழுதினவர் அபிராமி பட்டர். அவர் சும்மா ஒரு பக்தர் மட்டும் இல்லைங்க. ஒரு சமயம் அரசரோட கோபத்துக்கு ஆளாகி தான் உயிரையே பணயம் வச்சுதான் இந்த பாடல்களை பாடினார். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல அன்னி அபிராமியோட அருளால பிறந்த இந்த அந்தாதி வெறும் கவிதை இல்ல, அது ஒரு அற்புதம். அபிராமி அந்தாதில மொத்தம் 100 பாட்டு இருக்கு. ஆனா இது தனித்தனியா இருக்கிற பாட்டுங்கள்ல நினைச்சு பாருங்க, ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னோட ஒன்னு கோர்த்து ஒரு அழகான மாலை மாதிரி செஞ்சிருக்காங்க. அது எப்படின்னா அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு புரியும். அந்தாதி, இந்த வார்த்தையை கேட்கும்போதே எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? இதுல ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். ஒரு பாட்டோட முடிவு அடுத்த பாட்டோட தொடக்கமா அமையுது. இத ஒரு முடிவே இல்லாத பயணம் மாதிரி. கடவுளோட அந்த எல்லையில்லாத தன்மையையும் இது குறிக்குது இல்லையா? இப்ப இங்க பாருங்களேன், காப்புச்செயுள் கட்டுரைன்னு முடியுது. ஆனா முதல் பாட்டு உதிக்கின்ற அப்படின்னு தொடங்குது. நீங்க கேக்கலாம், ஏன் ஒரே வார்த்தை வரலையேன்னு. அந்தாதி இலக்கணத்துல சில சமயம் கடைசி வார்த்தை, சில சமயம் கடைசி எழுத்து, இல்லனா அந்த ஓசை கூட அடுத்த பாட்டோட தொடக்கமா அமையலாம். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. 100வது பாட்டு முடிஞ்சதும் அதோட கடைசி வார்த்தை மறுபடியும் முதல் பாட்டோட தொடக்கத்துக்கு இணையும். அப்போதான் அந்த மாலை முழுமையடையும். எவ்வளவு அற்புதமான ஒரு கட்டமைப்பு இல்லையா? சரி, இப்போ நாம கவிதைக்குள்ள முதல் அடியை எடுத்து வைக்க போறோம். ஆனா ஒரு நிமிஷம், நாம எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம்? தடைகளெல்லாம் விலகணும்னு கடவுளை வேண்டுவோம் இல்லையா? பட்டர் அதையேதான் செய்றாரு. இந்த பிரம்மாண்டமான கவிதை நூலை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பட்டர் முதல்ல யார்கிட்ட வேண்டிக்கிறாரு தெரியுமா? அன்னை அபிராமியோட செல்ல மகனான விநாயக பெருமான் கிட்டதான். ஒரு பெரிய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த தடையும் வந்துடக்கூடாது இல்லையா? இது அவரோட பணிவை ரொம்ப அழகா காட்டுது. யோசிச்சு பாருங்க, ஒரு கவிதையை எழுதணும்னா நமக்கு என்னென்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் தமிழறிவோ திறமையோ போதுமா? பட்டர் சொல்றாரு, அதெல்லாம் 2வது தான். முதல்ல தேவை தெய்வீக அருள்னு. அதனாலதான் என் மனசுல கணபதி நிக்கணும், அப்போதான் என்னால இந்த நூலை எழுத முடியும்னு ரொம்ப பணிவா கேக்குறாரு. கணபதிய வேண்டிக்கிட்ட அடுத்த நொடியே பட்டர் கண்ணு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது. வேற யாருமில்ல, அன்னை அபிராமியே அவருக்கு காட்சி கொடுக்கறாங்க. அந்த தரிசனம், அடடா, அது எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த சில பாடல்கள்ல நம்மள ஒரு பயணம் கூட்டிட்டு போறாரு பாருங்க. அன்னைய முதல்ல எப்படி பாக்குறாரு தெரியுமா? விடியற் காலையில உதிச்சு வர்ற செங்கதிர்வன் மாதிரி. யோசிச்சு பாருங்க, அந்த சூரியனோட ஒளி எப்படி ராத்திரியோட இருட்ட விரட்டி இந்த உலகத்துக்கே ஒரு புத்து உயிரை கொடுக்குதோ, அதே மாதிரி அன்னையோட தரிசனம் அவர் மனசுல இருந்த எல்லா இருட்டையும் விரட்டிடுச்சு. அடுத்து அவங்களோட ஒளி எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, விலை மதிக்கவே முடியாத ஒரு மாணிக்கக்கல் மாதிரி ஜொலிக்குதான். ஏன் மாணிக்கம்? ஏன்னா அது அழகு, பெருமை, ஒரு நிலையான சக்தி, இது எல்லாத்தையும் ஒரே சமயத்துல சொல்ற ஒரு சின்ன உருவகம். கடைசியா நாம இந்த பயணத்தை ஆரம்பிக்கும்போது பார்த்தோமே, அதே வரிதான். ஒரு மின்னல் கொடி. ஏன் இங்க மின்னல்? சூரியன் மெதுவா உதிக்கும், மாணிக்கம் ஒரே இடத்துல இருக்கும். ஆனா மின்னல், அதுல ஒரு சக்தி, ஒரு வேகம், கண்ணை பறிக்கிற ஒரு பிரமிப்பு இருக்கு இல்லையா? அன்னியோட தரிசனம் அந்த மாதிரி ஒரு வாவ் மோமெண்டா இருந்திருக்கு. அன்னியோட தரிசனத்துல அவங்க கையில இருந்த பொருட்களையும் பட்டர் ரொம்ப அழகா விவரிக்கிறாரு. இது சும்மா ஆயுதங்கள் கிடையாதுங்க, ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. கரும்புவில் நம்ம மனசு குறிக்குது, மலரம்புகள் நம்ம ஐம்புலன்களை குறிக்குது, பாசம் நம்ம ஆசைகளையும், அங்குஷம் நம்ம கோபத்தையும் கட்டுப்படுத்துற அவளோட சக்திய காட்டுது. சரி, பட்டருக்கு கிடைச்ச இந்த தரிசனம் ஒரு தனிப்பட்ட அனுபவம் தானே? அன்னை அபிராமி வெறும் ஒருத்தர்க்கான தெய்வம் மட்டும்தானான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவங்கதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஆதி சக்தியே. அது எப்படின்னு அடுத்த பாடல்கள்ல பார்க்கலாம். சிவனும் சக்தியும் ஒண்ணு, அவங்கள பிரிக்கவே முடியாதுன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அத பட்டர் எவ்ளோ அழகா சொல்றாரு பாருங்க. தலையில நிலாவையும் பாம்பையும் கங்கையும் வச்சிருக்கிற அந்த சிவனும் நீயும் ஒண்ணுதான், உங்களை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. இந்த வரி, இதுக்குள்ள எவ்ளோ பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? பார்க்கடலை கடைஞ்சப்போ அந்த ஆலகால விஷத்தை உலகத்தை காப்பாத்த சிவன் குடிச்சார்னு நமக்கு தெரியும்.
அந்த விஷம் எவ்ளோ கொடியதுன்னா மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு நொடில சாம்பலாக்க கூடியது. அப்ப அண்ணன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த விஷம் சிவன் உடம்புக்குள்ள போகாம தன்னோட சக்தியால அவரோட கழுத்திலேயே நிறுத்திட்டாங்க. சொல்லப்போனா அவங்களோட சக்தி அந்த விஷத்தையே அமுதமா மாத்திடுச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க, அன்னையோட இவ்ளோ பெரிய சக்தியையும் கருணையையும் நேரடியா பார்த்த ஒரு பக்தனுக்கு என்ன தோணும்? வேற என்ன தோணும்? அவங்க கால்ல விழுந்து சரணடையணும்னு தான் தோணும். பட்டர் அததான் அடுத்த பாடல்கள்ல செய்றாரு. இந்த உலகத்தோட நல்லது கெட்டது சக்தி கருணை எல்லாமே அன்னை கிட்ட தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பட்டருக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியுது. அவங்களோட திருவழிகள்ல தன்னை முழுசா ஒப்படைச்சிடுறது. இதுதான் பக்தியோட உச்சகட்டம்னு சொல்லலாம். நாங்கிற அகந்தை அழிஞ்சு எல்லாமே நீதான்னு சொல்ற ஒரு நிலை. பக்திங்கிறது ஏதோ கோயில்ல 5 நிமிஷம் பண்ற விஷயம் இல்ல. அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் கலந்திருக்கணும்னு 10வது பாட்டு ரொம்ப அழகா சொல்லுது. நான் நின்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, என் படுத்து தூங்கும்போது கூட, நடந்தாலும் சரி, என் நினைப்புல இருக்கிறது நீ மட்டும்தான் தாயேன்னு பட்டர் உருகி சொல்றாரு. இதுதானே உண்மையான பக்தி. சரி, இப்படி வாழ்க்கை முழுக்க அன்னைய நினைச்சிட்டே இருந்தா கடைசியா என்ன கிடைக்கும்? அதுதான் இந்த பயணத்தோட இறுதி இலக்கு. பட்டர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அழியா முத்தி ஆனந்தம். அதாவது பிறப்பு இறப்புங்கிற இந்த முடிவில்லாத சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிலையான எப்பவுமே குறையாத ஒரு பேரின்பத்தை அடையறது. அபிராமி அந்தாதியோட இந்த முதல் 10 பாடல்களை நாம பார்க்கும்போது எப்படி வெறும் வார்த்தைகளால ஒரு தெய்வீக அனுபவத்தை கொடுக்க முடியும்னு நமக்கு புரியுது. ஒரு பக்தனோட மனசு, ஒரு தெய்வத்தோட தரிசனம், இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம்னு எல்லாத்தையும் இந்த கவிதை நமக்குள்ள கடத்துது. அப்போ கலையும் கவிதையும் கூட கடவுளை உணர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியா இருக்கலாமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?